வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் பை ஜாயின் அண்ட் மீட். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். பூலியன் மேட்ரிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பூலியன் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, எனக்கு வர மேட்ரிக்ஸில் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அதோட என்ட்ரி 0 ஆர் 1 தான் இருக்கணும். செகண்ட் வந்து என்னென்னா, ரெண்டு பூலியன் மேட்ரிசஸ் வந்து சேம் டைப்னால் என்னது, இப்போ 2x3னா அதுவும் என்னதாக இருக்கும், ஏ மேட்ரிக்ஸ் 2x3னா பி மேட்ரிக்ஸும் 2x3 தான் இருக்கும். அப்படியும் சொல்லலாம். இப்படி இல்லாட்டினா ஒரு இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ சேம் டைப்பில் இருக்கும். அப்படி இருந்தால் அங்கே வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து ஜாயின், இன்னொன்று மீட். ஸோ ரெண்டு இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாயின்னா நம்ம அதை எப்படி ரீட் பண்ணுவோம்னா ஆர்ன்னு சொல்லுவோம். மீட்டை வந்து அதோட நோட்டேஷனை ஆண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஜாயின் ஆஃப் ஏபின்னா நம்ம அதை ரீட் பண்ணும்போது ஏ ஆர் பி அப்படி வாசிப்போம். அதே மாதிரி தான் மீட்டுக்கும். ஸோ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம யூஸ்வலாகவே நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, பைனரி ஆப்ரேஷன்ஸில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் நான் பேசிக்ஸ் சொல்லலை, இதில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் போட்டது தான். ஸோ ஏ பின்னு ரெண்டு இருக்குது, கரெக்டாக? ஸோ நான் இதில் ஜாயினுக்கும் எடுத்திருக்கேன், மீட்டுக்கும் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸும் என்ன தான் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறத இதை பாருங்களேன். ஸோ இதை பார்த்தா நமக்கு கிடைச்சது என்னது, 1 1 1 1. ஸோ இதில் வந்து என்ட்ரிஸ் ஆஃப் 1 இருக்குது, 0 இல்லை, ஆனால் 1 இருக்கு இல்லையா. நமக்கு 1 இருக்கணும் இல்லை 0 இருக்கணும், ரெண்டுமே சேர்ந்து இருந்தாலும் அது பூலியன் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஏன்றது ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ், எனக்கு கிடைச்ச ஆன்சரும் ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தான் இதுக்குமே கூட. ஸோ அடுத்து வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்ண போகிறோம். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து இதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்ணும்போதும் நமக்கு இதே மாதிரி தான் ஆன்சர் வரும், கரெக்டாக? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டியில் வந்து நம்ம வந்து ஜாயின், சப்போஸ் நம்ம கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் வந்து ஜாயினில் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா அது நல் மேட்ரிக்ஸ் தான் அதோட ஐடென்டிட்டி. மீட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து 1 1 1 1ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வரும், ஓகேவா? ஸோ நல் மேட்ரிக்ஸ்னால் 1க்கு பதிலாக 0 0 0 0ன்னு இருக்கும். ஸோ இது அவ்வளோ பெருசாலாம் இல்லை, சம்ஸ் போட போட நமக்கே புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதுக்கு வந்து இன்வெர்ஸ் கிடையாது, ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஜாயின் மீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து பூலியன் மேட்ரிசஸை சொல்லலை, இது வந்து ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் பை ஜாயின் அண்ட் மீட். ஜாயினும் மீட்டும் பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இனி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மாடுலர் அரித்மெட்டிக் பார்ப்போம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.